ஆனி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று நடக்கும் தரிசனம் அப்படிங்கிறதுனால இந்த தினத்தை ஆனி உத்திரம் அப்படின்னும் ஆனி திருமஞ்சனம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆனி மாதம் உத்திர நட்சத்திரம் 2026 வருடம் அன்னைக்கு சிவபெருமானுக்கு எந்த 3 பொருட்களை வாங்கி கொடுத்தோன்னா தீராத கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. சிவபெருமானின் பஞ்ச சபைகளில் பொற்சபையாகவும் பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமாகவும் போற்றப்படுவது சிதம்பரம் நடராஜர் ஆலயம். சிதம்பரம் கோவில் 5 சுற்று பிரகாரங்களை கொண்டது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த கோவிலில் மூலவர் இருக்கும் கருவறை நேர் எதிரில் அமையப்பெறாமல் சிறிது இடப்புறம் தள்ளி அமைந்துள்ளது அப்படிங்கிறதும் இந்த கோவிலுக்குரிய கூடுதல் சிறப்பு. மனித உடலில் இதயம் எப்படி இடப்புறம் அமைந்துள்ளதை அதே மாதிரி ஒத்து இருக்கிறது அப்படிங்கிறது தல புராணத்தில் கதை சொல்லப்பட்டிருக்கு. திருமஞ்சனம் அப்படின்னா மகா அபிஷேகம் அப்படின்னு பொருள்படுது. ஆடல் அரசரார எம்பெருமான் நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு 6 முறை மகா அபிஷேகம் செய்யப்படுது அப்படின்னும் இதில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஆனி உத்திர நட்சத்திரத்தில் நடைபெறும் திருமஞ்சனமும் மார்கழியில் நடைபெறும் திருவாதிரையில் நடைபெறும் திருமஞ்சனமும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த 2 நாட்களில் மட்டும்தான் அதிகாலையில் அபிஷேகம் நடக்கும் அப்படிங்கிறது இந்த நாட்களுக்குரிய கூடுதல் சிறப்பு. பிறகு திருமஞ்சன நாட்கள்னு பார்த்தோன்னா சித்திரையில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம், ஆவணியில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி, புரட்டாசியில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி, மாசி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி, இந்த நாட்களில் மாலை நேரத்தில் அபிஷேகம் நடத்தப்படும் அப்படிங்கிறது திருமஞ்சனத்திற்குரிய கூடுதல் சிறப்பு. அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த வருடத்திற்கான ஆனி உத்திர திருநாள் அன்னைக்கு சிவபெருமானுக்கு இந்த ஒரு 3 பொருளை நம்ம வாங்கி கொடுக்கும் பொழுது தீராத கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். கடன் பிரச்சனை, அந்த கடன் பிரச்சனையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேருக்கும் எப்படா அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவது அப்படின்னு தெரியாமல் குழம்புபவர்கள் நிறைய பேர் இருக்கும். அந்த வகையில் இந்த ஆனி உத்திர திருநாள் அன்னைக்கு இந்த ஒரு 3 பொருளை நம்ம வாங்கி கொடுக்கும் பொழுது வாழ்நாள் முழுவதும் கடனில்லாத வாழ்வை சந்தோஷமாக வாழ்வதற்கான வாய்ப்பை எம்பெருமான் ஈசன் வழங்குவார் அப்படிங்கிறது உண்மை. அக்னி நட்சத்திரம் முடிந்த பின்னரும் ஆனி மாதத்தில் வெப்பத்தின் தாக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த காலத்தில் நடராஜர் பெருமானை குளிர்விப்பதற்காக சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் பெருமானுக்கு திருமஞ்சன அபிஷேகம் வெகு விமர்சையாக நடக்கும். திருமஞ்சனம் அப்படின்னா மகா அபிஷேகம் அப்படின்னு பொருள்படும். பல்வேறு இடங்களில் உள்ள உலக புகழ்பெற்ற அனைத்து சிவ ஆலயங்களிலும் சிவபெருமானுக்கு இன்றைய நாளில் உத்திர நட்சத்திரம் ஆனி மாதத்தில் வரக்கூடிய அன்றைய தினத்தில் அபிஷேக அர்ச்சனை ஆராதனைகள் போன்றவை விசேஷமாக நடைபெறும். அந்த காலங்களில் திருமஞ்சனத்துக்கு தேவைப்படும் சிவபெருமானுக்கு உகந்த அபிஷேக பொருட்களில் உங்களால் முடிந்ததை வாங்கி கொடுக்கலாம். அதில் கண்டிப்பாக இந்த 3 பொருளை வாங்கி கொடுக்கும் பொழுது தீராத கடன் பிரச்சனை அப்படிங்கிறது முற்றிலுமாக தீரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, சுத்தமான பசும் பால் வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பு. அடுத்ததாக பார்த்தோன்னா பன்னீர் வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பு. பன்னீர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம். அதோடு சேர்ந்து பன்னீர் வியூபூதி வாங்கி கொடுப்பது இன்னமுமே சிறப்பு. 3வது மிக முக்கியமான பொருள்னு பார்த்தோன்னா புனுகு வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பு. நிறைய பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். தேவைப்படும் பொருட்களை கோவிலில் போய் விசாரித்து என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதோ அதை வாங்கி கொடுப்பது இன்னமுமே சிறப்பு. அதோடு சேர்ந்து இந்த 3 பொருட்களையும் வாங்கி கொடுத்து எம்பெருமான் நடராஜ பெருமானிடம் மனமுருகி வேண்டிக் கொண்டோன்னா நிச்சயமாக கடன் பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாக வெளிவந்து கடனே இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த அபிஷேகம் செய்யும் பொழுது அபிஷேகத்தால் குளிர்விக்கப்படும் எம்பெருமான் நடராஜ பெருமானை தரிசனம் செய்தோனா நம்மளுடைய கடுமையான வினைகள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக குறையும் அப்படின்னும் பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் கிட்டும் அப்படின்னும் கணவன் மனைவிக்குள் இருக்கும் ஒற்றுமை மேலோங்கும்,
குழந்தை பாக்கியம் கிட்டும், உடல் ஆரோக்கியம், அப்படி எல்லா நலன்களையும் ஒரு சேர அருளுவார் எம்பெருமான் நடராஜ பெருமான். இந்த நாளை தவற விடாமல் முடிந்த அளவு என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ அந்தந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். கண்டிப்பாக அந்த 3 பொருட்களை வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பு. அதே போல் உத்திர நட்சத்திரமும் சூரிய பகவானுக்கு உரியது அப்படிங்கிறதுனால ஆணி உத்திர திருமஞ்சனத்தில் கலந்து கொள்ளும் பொழுது சூரிய கிரகத்தினால் நமக்கு ஏற்பட்டிருக்கும் தோஷங்கள் நீங்கி சூரிய பகவானுடைய அனுகிரகத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது உண்மை. வேலை வாய்ப்பு, வருமானம் இவற்றுக்கெல்லாம் அதிபதியாக சூரிய பகவானின் அனுகிரகமும் கிடைக்கும் பொழுது நம்மளுடைய தொழிலும் வருமானத்திலும் நல்ல முன்னேற்றமும் லாபமும் இதன் மூலம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்றைய தினத்தை தவறவிடாமல், அதாவது ஆணி உத்திர தினத்தை தவறவிடாமல் திருமஞ்சன அபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிவபெருமான் சூரிய பகவானின் ஆசிர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் முதன்மையாக பெற்று நல்ல முறையில் வாழ வழி தேடி கொள்ளலாம் அப்படிங்கிறது 100% உண்மை. அதே போல் இந்த ஆணி மாத மஞ்சன நாளன்னைக்கு மறக்காம கோவிலுக்கு போய் நடராஜ பெருமானை தரிசனம் செய்வது, பொருட்களை வாங்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த அபிஷேகத்தில் கலந்து கொள்வது அப்படிங்கிறது இன்னமுமே சிறப்பு. அதே போல் அந்த நாளில் கூடுமானவரை தான தர்மங்கள் செய்வது, குறிப்பாக அன்னதானம் செய்வது இன்னமுமே சிறப்பு. கோவிலில் நம் கைகளால் உணவை தயார் செய்து அது கோவிலில் இருக்கிறவங்களுக்கு போய் அதை தானம் கொடுப்பது இன்னமுமே சிறப்பு. சிவன் கோவில்களில் இருக்கும் நடராஜ திருமேனிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பொழுது கண்குளிர பார்த்து மனமுன்றி வேண்டி எம்பெருமான் ஈசனின் ஆசிர்வாதத்தை அப்படியே பெற்றுக்கொள்ளலாம். இந்த நாளில் 30 முக்கோடி தேவர்களும் சிவன் சன்னதியில் எழுந்தருளி நடராஜ பெருமானுக்கு ஆராதனைகள் செய்வதாக ஐதீகம். சிவபெருமானின் பஞ்ச சபைகளில் பொற்சபையாகவும் பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்தலமாகவும் போற்றப்படும் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போக முடிகிறவங்க தாராளமாக போகலாம். போக முடியாதவங்க வீட்டிலேயே வழிபாடு செய்வது, அது மட்டுமல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இருக்கும் நடராஜ பெருமானை மனதார வேண்டி அபிஷேகத்தை கண்ணார கண்டு தரிசனம் செய்தோனா வாழ்வில் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவந்து வறுமை அகன்று செல்வம் சேர்ந்து பிறவி பிணி அப்படிங்கிற பெரும் நோய் தீர்ந்து சந்தோஷமாகவும் நலமான வாழ்வை சுபிக்ஷமாக வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.